சார் நானும் என் ஹஸ்பண்ட் வந்து பைக்ல போவோம் சார். ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு வந்தா போதும் உடனே ஹெல்மெட்டை கழட்டிடுவாரு. எதுக்கு இப்ப கலட்டினேன் அப்படின்னு சொன்னா இல்ல தலை அடிக்குது அப்படின்னு சொல்லுவார் சார். ஏற்கனவே குத்தியாச்சு, திருப்பி குத்த ட்ரை பண்ணாத. நான் எப்பயுமே வேலைக்கு போயிட்டு வரேன், என்னைக்காவது ஒரு நாள் தான் வெளியே கூட்டு போவேன். அப்போ போகிற வழியில் எப்போ தான் ஒரே மூஞ்சியை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. மிரரில் போயில இப்படி பார்த்துட்டு இருக்கையில என்ன பண்ணிட்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன நீ மிரரே நோட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு மிரர் உடச்சிட்டாங்க. அந்த மெத்தேடு எப்படி அதோட சரிங்க சார், பைக் இப்போ நான் ஓட்டுறது இல்லை, அவங்கள நான் கூட்டு போகிறதுமே கிடையாது. சைட் அடிக்க இடத்துல இருக்குண்ணா. ஆமாம், வீட்டுக்கு வாங்க. 2 சைடு மிரர் இருக்காது வண்டியில, இப்படிதான் தலை இருக்கும், கண்ணு மட்டும் இப்படி போயிட்டு போயிட்டு வரும் சார். அது நேச்சருங்க சார், பசங்களோட நேச்சரே அதான் சார். இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. வந்து சரி காண்டவா நான் கண்டுபிடிப்பேன். அழகா ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணி போனாலே நானும் பார்ப்பேன், அவரும் பார்ப்பாரு. அது எனக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். அவங்க சைட் அடிக்க சஜஷன்ஸ் கொடுப்பாங்க, அந்த பொண்ணு நல்லா இருக்குல்ல. அப்ப நாங்க என்னதான் பண்றது? சைட் அடிக்கணுமா வேணாமா? சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. இவர் வந்து அவரவே தன்னவே மறந்துடுவார். ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்தா வாவ் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோம் இந்த டைலாக் வேற சேர்த்துக்குவாரு. இல்ல மச்சி, ஃபிகர் கொஞ்சம் அஸ்தலா இருந்துச்சா, அதான் மனசுக்குள்ளே ஓட்டி பார்த்தேன். என்னடா பேசுற, யார பத்திடா பேசுறேன்னு கேட்டா, முன்னாடி போகுதுல காரு, அது செம்மையா இருக்குல்ல. முன்னாடி காரும் போகாது, ஒன்னும் போகாது, வெறும் ரோடா இருக்கும். இப்ப அதனால பழகி பழகி எனக்கே பழகிருச்சு. நானும் சேர்ந்து அவர் கூட சேர்ந்து பொண்ணை சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் சார். ஐயோ, சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.